இன்னைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது இந்துவ இருக்காங்கல்ல, இந்துவ வந்து மொபைல்ல வந்து வீடியோ எடுத்து கொண்டு போய் நம்ம எழில்கிட்ட வந்து சுடர் வந்து காட்டுறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அத பார்த்துட்டு பயங்கரமான ஷாக் ஆயிடுறாங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோனமே வந்து நம்ம எழில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு, "இங்க பாரு சுடர், உன்னைய வந்து நான் பைத்தியமோ எதுவுமே உன்னைய வந்து நான் சொல்லவே இல்ல. சரியா? உனக்கு வந்து ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது, அதை சரி பண்ணுறதுக்காக தான் இவங்களெல்லாம் இப்போ நடந்துக்கிற சொன்னேன். சரியா? நீ ஒன்றும் இதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காத. உன்கிட்ட தனியாக வந்து இதை பற்றி நான் பேசுகிறேன். சரியா? தயவுசெய்து வந்து நீ ரூமுக்குள்ளே போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்கள வந்து ரூமுக்குள்ளே அனுப்பி வச்சிடுறாங்க. அதுக்கடுத்து வந்து மனம் வந்து எழில்கிட்ட பேசுகிறாங்க. ஏய், அதாவது நம்ம சுடருக்கு வந்து ரொம்ப பைத்தியம் வந்து முத்திருச்சுன்னு நினைக்கிறேன். ஏதாவது பெரிய ஹாஸ்பிட்டலாக போய் நம்ம ட்ரீட்மெண்ட் பார்த்துருவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து மனம் சொல்கிறாங்க. ஏய் மனம், என்ன பேசிக்கிட்டு இருக்க? பேசாம இரு. அவள் பைத்தியமெல்லாம் கிடையாது. அவள் வந்து இந்து மாதிரி நடந்துக்கிறணும்னு நினைக்கிறாளே தவிர அவள் வேறு எதுவுமே நினைக்கல. சரியா? அதை மாற்றுறதுக்கு தான் நம்ம இப்போ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவளை மாற்றுறது வந்து என்னோடய பொறுப்பு. நீ ஒன்றும் அதை பற்றி பெருசாக ஃபீல் பண்ணிக்கிறாத. சரியா? நீ ஃப்ரீயாக விட்டு கிளம்பு அப்படிங்கிற மாதிரி வந்து மனவை அனுப்பி வச்சிடுறாங்க. அடுத்து பார்த்தா நம்ம சுடர் வந்து மாடியில் போய் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னடா இது, நம்ம வந்து எப்படியாவது வந்து பைத்தியம்லாம் சொல்லிட்டு எல்லாட்டையுமே நிரூபிக்கலான்னு பார்த்தா எந்த ஒரு ஐடியாவுமே கிடைக்க மாட்டேங்குது. எல்லாருமே நம்மளை வந்து பைத்தியம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு எப்படி நம்ம சொல்யூஷன் தேடுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ பார்த்தா காவியா, கவின் 2 பேர் வந்து கேம் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து கவின் வந்து சொல்கிறாரு, நான் உங்ககிட்ட தோத்துட்டா அப்பா வந்து கொடுக்குற காசை வந்து நான் உங்ககிட்ட கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் நம்ப முடியாது. இதுக்கு முன்னாடி நிறைய டைம் என்கிட்ட தோற்று இதே மாதிரி சொல்லியிருக்கேன். எதையுமே நீ பண்ணதில்லை. ஒழுங்காக வந்து இப்போ வீடியோ இருக்கேன், வீடியோவில் சொல்லு, வீடியோ தான் ஆதாரம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம காவியா சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிவிட்டு அவங்களும் வீடியோவில் வந்து அந்த நான் வந்து காசை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கவின் வந்து சொல்கிறாரு. பரவாயில்லையே, வீடியோ ஆதாரம் இருந்தால் நம்ம எல்லாத்தையும் நம்ப வச்சிடலாம்ல. நம்மளும் போய் நம்ம வந்து அந்த அக்காவை வந்து வீடியோ எடுத்துகிட்டு வந்துடுவோம். வீடியோ எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையும் காமிச்சு நம்ம பைத்தியம் இல்லைன்னு சொல்லிட்டு நிரூபிச்சிருவோம். ஏன்னா அந்த அக்காவை கூப்பிட்டா வரமாட்டேங்கிறாங்க. நம்ம தான் ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சுடர் வந்து யோசிக்காங்க. சரி, உடனே இப்போ அந்த அக்கா வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அந்த வீட்டுக்கு ஹாலில் வந்து ஆளே இல்லை. சரி, ஹாலில் வந்து ஆள் இல்லை, இதுதான் நமக்கு வந்து சரியான நேரம். உடனே வந்து மொபைல் ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் ஒரு இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அக்கா அக்கான்னு கூப்பிட்றாங்க. அந்த இடத்துக்கு வந்து இந்து வந்து வராங்க. என்ன சுடர், நல்ல வேளை நீ வரமாட்டேன்னு நினச்சேன், கோவிச்சுக்கிட்டு போயிட்டியோ என்ன நினச்சேன். பரவாயில்ல, நீ திருப்பி வந்துட்ட, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து இந்து சொல்கிறாங்க. அக்கா விடுங்கக்கா, நான் வந்து கொஞ்சம் கோவத்தில் இருந்ததுனால அப்படி சொல்லிட்டேன். நான் வராமல் இருப்பேனா? சரி விடுங்க. அந்த கசப்பான நினைவை வந்து நம்ம மன்னிக்கிறதுக்காக தான் இந்த ஸ்வீட் பாக்ஸை கொண்டு வந்திருக்கேன். ஸ்வீட் பாக்ஸை வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட் பாக்ஸை வந்து கொடுக்காங்க. வீடியோவில் பார்த்துக்கிட்டோம்னா அந்த ஸ்வீட் பாக்ஸ் மட்டும் தான் தெரியுது. இந்து வந்து வீடியோவில் தெரியவே இல்லை. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா, அக்கா தீபா எங்க அப்படின்னு கேட்காங்க. தீபா எங்கே? அவள் சாப்பிட தூங்க, அவளுக்கு வேறு என்ன வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அக்கா, நீங்கள் எனக்கு இந்து மேடம் பற்றி நிறைய சொன்னீங்களே, அதனால தான்க்கா என் மனசுக்குள்ளே வந்து அவங்க நினப்பா ஊறி ஊறி அவங்கள மாதிரியே ரியாக்ஷன் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வேறு ஒன்றும் இல்லைக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி விடு, அதனால் என்ன, அதெல்லாம் இப்போ எதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன், இந்துவை பற்றி நான் தானே உங்ககிட்ட சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இடத்துல வந்து இந்து வந்து ஒத்துக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இது எப்படியாவது போட்டு காமிச்சிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம எழில் சார் வந்து நம்பிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு சுடர் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போ அக்காவை என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, அக்கா கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனையும் அவங்க வந்து உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போனோடனே இந்த மொபைல் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வீடியோ பார்க்க போகிறாங்க. அதுக்குள்ளே வந்து அந்த இடத்துக்கு வந்து இவங்க வந்துடுறாங்க. நம்ம இந்து வந்து வந்துடுறாங்க. என்ன சுடர் அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே மொபைல் வந்து மறைச்சிடுறாங்க. அக்கா ஒன்றும் இல்லைக்கா, சரிக்கா லேட் ஆகிடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊருக்கு போகிறாங்க. நம்ம இந்துக்கு வந்து டவுட் வந்துடுது. என்னடா இவ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நல்லா பேசிக்கிட்டு இருந்தா, போயிட்டு வரதுக்குள்ளே முகமெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, எதுவும் பிரச்சனையாக இருக்குது, ஏதோ நம்ம பின்னாடி மறைச்சாலே அப்படிங்கிற மாதிரி சொல்லி யோசிச்சுட்டு இந்து வந்து அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்டே வராங்க. போய் நேராக வந்து நம்ம சுடர் வந்து எழில் மனம் இருக்காங்க. அந்த இடத்துல எழில்கிட்ட போய், சார் நீங்கள் தானே சார் என்னை பைத்தியம்னு சொல்கிறீங்க, பக்கத்து வீட்டுக்கா தான் இந்து மேடம் பற்றி என்கிட்ட சொன்னாங்க, அதனால தான் நான் அவங்கள மாதிரி வந்து ரியாக்ட் பண்ண ஆரம்பித்தேன்னு உங்கள்கிட்ட சொன்னல, நீங்கள் நம்பலைல, இப்போ அதை வீடியோவே எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இதெல்லாமே இந்து ஜன்னல் வழியாக பார்த்துறாங்க. ஐயோ, இவன் நம்மளை வீடியோ எடுத்துட்டாளா, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்குள்ளே மனம் வந்து சொல்கிறாங்க, எழில் நீ வந்து டைம் வேஸ்ட் பண்ணாத, அவள் ஏதாவது எம்டி வீடியோ கொண்டு வந்து காட்டிட்டு ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருக்க போகிறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே மனம் அமைதியாக இரு, பார்ப்போம் என்னென்னு பார்ப்போம். சுடர், அந்த வீடியோவை நீயே ப்ளே பண்ணி என்கிட்ட கொடு அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்காரு எழில். அந்த டைமில் பார்த்துக்கிட்டா நம்ம வந்து வெளியிலேருந்து மந்திரத்தை போட்டு அந்த வீடியோ வந்து அழிச்சிடுறாங்க. டக்குன்னு ப்ளே பண்ணுற நேரத்தில் வந்து வீடியோ ப்ளே ஆக மாட்டேக்கே அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம எழில் வந்து கேட்காங்க. சார் ஃபஸ்ட்லேருந்து மறுபடியும் ப்ளே பண்ணி பாருங்கள் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே
திருப்பி அவங்க வந்து ப்ளே பண்ணி பார்க்காங்க. ப்ளே பண்ணி பார்த்தா வீடியோ வந்து ப்ளே ஆகவே இல்ல. கொஞ்சம் குடுங்க சார் நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு பார்க்காங்க. அதில வந்து அதாவது சினிமா பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்கு. என்னடா சினிமா பாட்டு படிக்குது? வீடியோ கரெக்ட்டா தானே அடிச்சோம். எங்கே போச்சு? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாரு நான் வந்து உன்னைய பைத்தியமோ எதுவுமே நான் உன்னைய சொல்லல. சரியா? நீ அத நிரூபிக்கிறதுக்காக நீ இப்படியெல்லாம் கஷ்டப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து வெளியில வந்து போயிடுறாங்க. வீடியோ எங்கே போச்சு? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. டக்குன்னு பார்த்தா மணி 6 ஆயிருது. உடனே இந்து வந்து டக்குன்னு வந்து நம்ம சுடரோட உடம்புக்குள்ளே புகுந்துடுறாங்க. புகுந்தோடனே நேரா வந்து விறுவிறுன்னு கிளம்பி இவங்க போகிறாங்க. குழந்தை ரூமுக்கு தான் போகிறாங்க. குழந்தை ரூமில் போய் கவினை கூப்பிடுறாங்க. கவினை கூப்பிடுற மாடுலேஷனே தெரிஞ்சு போச்சு. இது வந்து இந்து இந்து மாதிரி வந்து சுடர் வந்து ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகள்லாம் புரிஞ்சுக்கிறாங்க. ஏய் சுடர் வந்து நம்ம அம்மா மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க. நம்மளும் அதுக்கு வந்து ஈக்குவலாக எப்படி கொடுப்போமோ அதே மாதிரி பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேச ஆரம்பிக்காங்க. ஹோம்ஒர்க் எழுதுங்கன்னு சொல்லிட்டு சுடர் வந்து சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. உடனே வந்து அவங்க எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு நாங்களாம் எழுதி முடிச்சாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி வாங்க கேம் விளாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேக் கேம் எல்லாம் விளாட்ற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இந்து வந்து சொல்கிறாங்க, நீங்கள் தோத்துட்டா நான் சொல்கிறத வந்து செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ஃபஸ்ட்டு வந்து கவின் வந்து தோத்துடுறாரு. தோத்தவொடனே கவின் நீ வந்து பொண்ணாக பிறக்கணும்னு ஆசைப்பட்டேன். நீ தயவுசெய்து பொண்ணு வேஷம் போடு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே நான் எப்படிம்மா போடுறது அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே டக்குன்னு வந்து காவியாவோட ட்ரெஸ்ஸு எல்லாத்தையுமே வாங்கி பொண்ணு வேஷம் போட்டு பார்க்காங்க. சூப்பராக இருக்காங்க. அடுத்து வந்து நம்ம அபியை வந்து மடியில் படுக்க வச்சுட்டு தாலாட்டு பாடிக்கிட்டே வந்து தூங்க வைக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்திங்கன்னா இன்றைக்கான எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.